லஞ்சம் கஞ்சம் வாங்க கூடாது சார், ஒழிச்சு இருக்கட்டியா. வணக்கம் சார். சார் ஓட்டனா சார், இத பாருங்கயா, நம்ம கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு மரத்தை கடத்திட்டு போறது பெரிய சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேசிய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கவனமா கேட்டுக்கங்க. செக் போஸ்ட், அணைக்கட்டு பக்கம் எல்லாம் காவல் பலமா இருக்கணும். ஓகே, கேரி ஆன். இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தங்கபாண்டியன் வந்ததுல இருந்து இந்த காட்டுக்குள்ள நம்ம வயலுக ஒரு துரும்ப கூட எடுக்க முடியல. அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. பணத்தை காட்டி மடக்கணும், மசியில மச்சமே இல்லாம ஒழிக்கணும். இப்படித்தான் பல பய போனான், ஒண்ணு நடக்கல. உன்னை நம்பித்தான் காரியத்தை ஒப்படைக்கிறேன், முடிச்சிடுறேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய், நீ எப்ப இங்க வந்த? அது என்ன? அக்கா உங்களுக்காக பணியாரம் கொடுத்துட்டு இருக்கு. உங்க அக்கா சுட்ட பணியாரமா? குடு குடு. ஆஹா. அம்மா, உங்க அக்கா சாப்பிட்டுச்சா? நீங்க சாப்பிட்டாதான் அது சாப்பிடுமா. ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிருப்பார். என்ன பண்ற நீ? ஐயோ, நல்ல வேலை நீ சுட்ட நேரம் ஜன்னல் பக்கம் யாரும் போகல, இல்லன்னா ஆல் க்ளோஸ். விளையாட்டு துப்பாக்கி நினைச்சு சுட்டேன். விளையாட்டு துப்பாக்கியா? அது தீபாவளி வரட்டும், வாங்கி தரேன். என்ன வேணும்? தற்சமயம் 4 லாரி மரம் வேணும். நான் இங்க மரம் வைக்கிறது இல்ல. நில்லு, ஒத்துக்கிட்டா இந்த பணம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு பணம் வச்சுட்டு வெளியே கடையில போய் வாங்க வேண்டியதானே? வெளியே வேற மரம் கிடைக்கும், சந்தன மரம் கிடைக்காது. ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலைன்னா இந்த துப்பாக்கி வெடிக்கும். வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் என்னன்னு அவங்கிட்ட பேச்சு, சுட்டு தள்ளுங்க. சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லிரு, இல்ல What?
ஹலோ சார். வெல் டன் மிஸ்டர் தங்கபாண்டியன். எந்த ஒரு அதிகாரியும் செய்யாத துணிச்சலான காரியத்தை நீங்க துணிஞ்சு செஞ்சிருக்கீங்க. நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இவங்க எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்ச கைதிங்க தான். நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். எப்படியோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கான்ஸ்டபிள் சார், டேக் them away மேன். முன்சிப் சார், உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்றதை விட துர்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னதே துர்கா தான். அப்படியா? பரவாயில்லையே, இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன். நான் பாராட்டுறேம்மா. வரேன் சார். பை மிஸ்டர் பாண்டியன். ஆமா, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாம் உங்க தைரியம் தான். அடி பால். லாரில போலாமா? ஏறிக்க. மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரு சான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபாய் போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணே 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 பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சு பேசுவாரு, அடிச்சு பேசுவாருன்னு. அது இதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மாடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு தம்பி தான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணை வகுத்துக்காக. பெரியப்பா, அந்த கரட்டுப்பட்டி ரெங்க கிட்ட கட்ட கட்டையா பணத்தை கொடுத்து அந்த காட்டு ஆபீசரை ஒழிக்க சொன்னீங்களே, உங்க திட்டம் பலிக்கல. என்னடா சொல்ற? அந்த காட்டு ஆபீசர் ரெங்கனையும் உதைச்சு நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சான். ஏண்டா, போலீஸ்காரங்க கொடுக்கிற அடி உதைக்கு பயந்துகிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டா, எதுக்குமே அசையாத ஆலமரத்தை அசைக்க பாக்குறானா? கும்பிடுறேங்க ஐயா. வாயா வா. ஏன் உன்னையும் மதிச்சு உன் வீட்டு படியேறி வந்து உன் பொண்ணை கேட்டனே, உண்டு இல்லைன்னு ஒரு பதிலையும் சொல்லலையா? சுப்பையா, செல்லத்துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணு சம்மதிச்சாளா இல்லையா? இல்ல, தானா கனியும்னு காத்திருந்தா கனியாது பெரியப்பா. சுப்பையா, செல்லத்துறை உன் பொண்ணை விரும்பிட்டான். வர்ற திருவிழா வரைக்கும் உன் பொண்ணுக்கு கெடுத்தர. அதுக்குள்ள சம்மதிச்சுட்டா பந்தல்ல கல்யாணம் நடக்கும். இல்லன்னா வீடு புகுந்து தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டிடுவேன். ராதா, என்னம்மா இது? கல்லாட்டம் உட்கார்ந்துருக்க. ஊர் சனமே திருவிழா பார்க்க போயிட்டு இருக்கு. நீ வரலையா? ஏமா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கியே. எல்லாத்தையும் மறந்துருமா? பெரியவங்களை கேட்காம அவங்களா எடுக்கிற முடிவு கரெக்ட் ஏறாதுமா. சரி சரி துர்கா, நீயாவது வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அக்கா, அழாதக்கா. நம்ம சாமி ரொம்ப சக்தியானது. அது உன்னை கைவிடாது. உனக்கும் சேர்த்து நான் கும்பிட்டுட்டு வரேன்க்கா.
ஏலேல குயிலே ஏலமல வெயிலே ஆலோலம் பாடும் அண்ணாமே உயிலே வாடாத வாழ குறுத்து மானே வாரேனே மாமின் நானு வாடாத வாழ குறுத்து மானே வாரேனே மாமின் நானு ஏலேல குயிலே ஏலமல வெயிலே ஆலோலம் பாடும் அண்ணாமே உயிலே முத்து முத்தா பச்சரிசு வச்சது போலே பல்வரிச தொட்டு புட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டி என் மனச பாட்டு படிச்சு கும்மனு பூத்து புல்லுங்கும் ரோசா திம்மங்கு பாட்டு படிச்சு கும்மனு பூத்து புல்லுங்கும் ரோசா கான குயிலே விளையாடும் மயிலு தேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலு உன்னை எண்ணி கண்ணு வச்சே ஒண்ணு சொல்லி வச்சே ஏலேல குயிலே ஏலமல வெயிலே ஆலோலம் பாடும் அண்ணாமே உயிலே பாடாத வாழ பொருத்தி நானே வந்தேனி தேடித்தானே பாடாத வாழ பொருத்தி நானே வந்தேனி தேடித்தானே உன்னை எண்ணி கன்னிமனோ ஓடுது பாரு தேசமெங்கும் உங்களைத்தான் கண்டுபிடித்தா உள்ளுக்குள் ஏதோ பாசம் போகும் ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் எப்போதும் ஊரென்ன உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தா போதும் எப்போதும் காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு மாலா முடிக்க ஒரு யோகம் இருக்கு விட்ட கோர தொட்ட கோர உள்ளுக்குள் ஒண்ணா சேர்ந்திருக்கு ஏலேல குயிலே ஆலோலம் பாடும் அண்ணாமே உயிலே
பொண்ணா இருந்திருந்தா அந்த இடத்திலேயே கண்டம் கொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். வளர்த்த பொண்ணா போயிட்டியே, அதனால தான் உன்னை இத்தோட விடுறேன். கடவுளே, இனிமே யாராருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ?